ஆமா. ஸோ அந்த மற்ற உயிர்கள்லாம் வந்து அது அந்த உணர்வு உந்துதல்னால அது வந்து இப்போ உணவு வேணும் அப்படின்னு ஒரு உந்துதல் ஏற்படும் போது உணவை தேடி போகுது. உணவு கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் அமைதியாயிடும். ஸோ இவ்வளவுதான் அந்த உணவுக்கான முயற்சி என்பது எங்கேயாவது தேடி போகும் உணவு எங்க இருக்குமோ அப்படின்னு தேடி போயிட்டு அதை வந்து சாப்பிட்டுடும். அவ்வளவுதான். அதோட அந்த எஃபர்ட் முயற்சிக்கு ஆன அந்த எனர்ஜி என்ன அது செலவு பண்ணுதோ இதெல்லாம் வந்து அதோட நின்றுடுது. கரெக்ட் தானே? இதுக்கு மேல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து எதுக்குமே தேவையில்லை. எந்த ஒரு முயற்சிக்குமே அடிஷனலா ஒரு எனர்ஜியோ அல்லது ஸ்பெஷல் பவரோ தேவையா? தேவையில்ல. அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு பசி எடுத்தா சாப்பாடு வேணும். அதுக்கு மேல ஒண்ணும் தேவையில்லை அதுக்கு. எக்ஸ்ட்ரா தேவைன்னு கூட சேர்த்தும் வச்சுக்கிறது இல்ல. இப்ப கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 10 நாள் வச்சு சாப்பிடுறது அந்த மேல கிடையாது. சோ இப்படி நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மனிதர்களை பாத்தீங்கன்னா நீங்க இதை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மற்ற உயிர்கள் இடத்துல இருந்து மனிதர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் இந்த உலகாதி விஷயங்களையே கூட அவங்களுடைய எஃபர்ட் என்பது ஒரு அதிகப்படியான ஒரு எஃபர்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து அவங்க சாதிக்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த மனித மனதனால அந்த மனித மனதிற்குள்ளார அடங்கி உள்ள அந்த மனித அறிவினால எவ்வளவு விஷயங்கள் ஒரு சாப்பாடு தேடணும்னா கூட அதுக்கான வித்தியாசமான முயற்சிகள் பிற்காலத்துக்கு தேவையான அதை வந்து சேமித்தல் இப்படின்றதுக்கு ஒண்ணுக்குமே வந்து அதை வந்து பயன்படுத்துறாங்க. உண்மைதானே? அடுத்தது அதான் உணவு, இருக்க இடம், ஒரு கம்ஃபர்டான ஒரு இடம், தூங்குறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். அது கூட ஏதோ ஒண்ணு படுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கா, ஓகே, அவ்வளவுதான். மழை பெஞ்சா ஒளிஞ்சுக்கிறது ஒரு இடத்த அந்த நனையாம இருக்கிறது எங்கேயாவது இடம் கிடைச்சா இது இருக்கும். இல்லைன்னா மழையில் நனைஞ்சுக்கிட்டு அப்படியே பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கோம் ராத்திரிலாம் கூட. ஆனா மனிதர்களுடைய இந்த உலகாதி விஷயங்களுடைய முயற்சியிலும் கூட ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அவங்களால மேல போக முடியுதா இல்லையா? அப்போ இந்த எனர்ஜிய இந்த ஒரு பவரை இந்த ஹியூமன் மைண்டுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கா இல்லையா? மிருகத்தோடு பார்க்கும் பொழுது நமக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை விட இந்த அறிவை பயன்படுத்துகின்ற அந்த எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தது? அவர் தான் கொடுக்கிறாரு. ஆனால் முதல்லயே நாம பேசணும், பல வகுப்புகள்ல பேசிருக்கோம். ஆனா மனிதர்கள் என்பது இப்ப 5 அறிவை தாண்டி 6வதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பகவான் வந்து 6வது அறிவை வந்து கொடுத்திருக்காரு. அதுதான் பாகவத தர்மன்றது. அதாவது இறைவனை வந்து நம்ம அடையணும், அதுதான் இலக்கு அப்படின்ற அதை வந்து உணர்கின்ற அந்த அறிவு வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனா அந்த விழிப்புணர்வு வந்து எல்லா மனிதர்கள்கிட்டயும் இருக்குதான்னு பார்த்தா இல்ல. இயற்கையாவே எல்லாத்துக்கிட்டையும் அது உள்ள அடங்கி அதனால்தான் அது உறங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கரெக்டா? த ஸ்லீப்பிங் டிவினிட்டி இந்த மூலாதார சக்கரா இந்த ஃபார்ம் ஆஃப் குல குண்டலினி. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது வந்து அந்த விஷயங்கள் காதுல கேட்கறது மூலமாக படிக்கிறது மூலமாக மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைச்சாலும் பாபா வந்து ஒரு டிஸ்கோர்ஸ் சொல்லியிருப்பாரு, இத காதுல கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உடையவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு மிக குறைந்த விழுக்காடு. அதுல காதுல கேட்டதுக்கு அப்புறம் அதை வந்து பின்பற்றலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல வந்து மிக குறைந்த விழுக்காடு. அப்படி பின்பற்றினாலும் விடாமுயற்சியோடு கடைசி வரலும் அதை வந்து அந்த வெற்றியை வந்து வெற்றி இதை தொடுகின்ற அந்த இலக்கை தொடுகின்றவர்களும் தான் மிக 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 குறைவு அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆனாலும் இப்ப இந்த உலகாதி விஷயங்களுக்கு தேவையான அறிவு என்பது வேறு இல்லையா? அதுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆனா இந்த பாகவத தர்மம் ஆகிய மனித 6வது அறிவை வந்து தாண்டி 7வது நிலைக்கு நுழைவதற்கு வந்து இந்த 6வது அறிவை கொடுத்திருக்கு. அதுக்குதான் இந்த 6வது அறிவு. இல்லைன்னா அந்த விலங்குகளோட அவர் நிறுத்தி இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த பகவான் கொடுத்த இந்த எக்ஸ்ட்ரா பவர் அது கூட ஒரு குறிப்பிட்ட எல்லை வரலும் போகக்கூடிய அந்த இதை வந்து மனிதர்களுக்கு கொடுத்திருக்காருன்னா அது எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துறதுக்கும். ஆனாலும் கூட
இந்த முன்னேற்றம் என்பதுதான் மனிதர்களுக்கு மிக தேவை. ஐந்தறிவுடைய விலங்குகள் வரல அந்த உயிரினங்களுக்கு முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு தேவையா? அதற்கான முயற்சி நடைபெறுகிறதா? முயற்சி நடைபெறுகிறது என்பது நிச்சயமா இருக்கு ஐயா. ஆனா தேவை என்பது முன்னேற்றத்துக்கான முயற்சின்றது எதை சொல்றீங்க? தேவைகளுக்கான முயற்சி நடைபெறுகிறது. அதுல ஒண்ணும் எல்லளவு சந்தேகம் இல்லை. ஆனா மு- சொல்லுங்கய்யா. பாலகிருஷ்ணன் எதை சொல்ற? அதாவது இந்த 5 தேவைகள் வரும்போது இப்ப உதாரணமா உணவு பசி இருக்குது, பசி எடுத்துக்கிச்சு. இப்ப அந்த உணவுக்கு தேடணும்ன்ற அந்த ஒரு முயற்சி அது எடுக்குது, அவ்வளவுதான். அது வந்து முன்னேற்றம் சொல்ல முடியாது. தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்க எடுக்கின்ற அந்த முயற்சி என்பது முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. முன்னேற்றம் என்று சொன்னாலே அறிவால் முன்னேறுவதுதான் முன்னேற்றம். அதுதான் முன்னேற்றம் என்று சொல்வதே. அப்ப அந்த அறிவை பயன்படுத்தி நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க முன்னேறலாம். உலகாதி விஷயங்களையும் முன்னேறலாம். ஆனா விலங்குகள் வரையில் உள்ள உயிரினங்களுக்கு அந்த முன்னேற்றம் அவசியம் இல்லை. அதற்கான முயற்சியும் அது செய்யறதில்லை. எக்ஸ்ட்ரா அதுக்கான முயற்சி செய்வதே கிடையாதுயா. மனிதர்களுடைய முன்னேற்றம் என்று சொன்னால் இந்த புற உலக விஷயங்கள்ல அவங்க எவ்வளவுதான் முன்னேறினாலும் அது முன்னேற்றம் அல்ல. இந்த 5 தேவைகளுக்கான இதுக்காக மட்டும்தான் அவங்க அதை பயன்படுத்துறாங்க ஒழிய அந்த அறிவை வந்து பயன்படுத்துறாங்க. அதை வந்து முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. மற்ற உயிரினங்களுக்கு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணாமே அந்த தேவைகள் பூர்த்தி ஆயிடுது. நீங்க இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து ஒண்ணுக்கும் உங்களுடைய உடல் சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் நீங்க வந்து அறிவை வந்து பயன்படுத்தி 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 நீங்க மேல போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. அது வந்து முன்னேற்றமே இல்லை. இந்த உலக எல்லையை கடந்து செல்வதற்கான முயற்சியை எடுக்கின்ற போதுதான் அது வந்து அறிவினுடைய முன்னேற்றம் என்று சொல்வது. ஆக மொத்தத்துல நீங்க உங்களுடைய வியூ படி பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள் வந்து மனிதர்களோடு மிக நெருங்கிய தொடர்புடைய இனங்கள் வந்து முன்னேற்றத்தை பெறுகின்றன. ஆனா நாம வந்து அந்த முன்னேற்றத்திற்கான முயற்சியை வந்து செஞ்சே ஆகணும் நாம. நீங்க அது மாதிரி வந்து எங்கேயாவது போய் இப்போ ஒரு குருவை கிடைச்சாலும் குரு பக்கத்திலேயே நீங்க இருந்துட்டாலும் உடனே அவர்கிட்ட இருந்து தீட்சை பெறாம அந்த தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்குரிய முயற்சி சொன்னாம உடனே நீங்க ஆன்மீக முன்னேற்றத்தை பெற்றுருவீங்களா? நீங்க தான் பண்ணி ஆகணும் அதுக்கான முயற்சிய. உண்மைதானே? இல்ல அதுல ஏதோ குழப்பம் இருக்கா உங்களுக்கு? இந்த இது வரணும் இல்ல இதுல தெளிவா இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது சொல்லுங்க. இல்ல மிருகங்கள் என்ன பண்ணுதுன்னா முன்னேற்றம் பெறுகிறது. அது முயற்சி செய்யல. அது முன்னேற்றத்தை எடுத்துக்கொள்ளும். சரி, அது விளங்கு. அது வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு வந்து எல்லா விலங்குகளுக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நாய்கள் இருக்கட்டும் பூனைகளா இருக்கட்டும் எல்லா விலங்குகளுமே வந்து சில பேர் வீட்டுல வந்து பிரியமா வளர்த்துறத பாக்குறோம். சில நம்ம யூடியூப் எல்லாம் சில வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா எல்லா விலங்குகளும் யானைக்குட்டி புலிய வந்து வளர்த்துறாங்க. அந்த புலி சிங்கம் இதெல்லாம் கூட அவங்க கூட வளர்த்தி அந்த சின்னதுல இருந்தே வளர்ந்து வரும்போது பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போது அது வந்து மனிதர்கள் அணைத்துக் கொள்ளுகின்ற மாதிரி அப்படி போய் அப்படி அது கட்டி அணைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். காரணம் அந்த அளவுக்கு அவங்க வந்து பழகி இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு அதுகிட்ட கிடைச்சிருக்குது. அதனால மனிதர்கள் போலவே உணர்வுகளை வந்து அதை வந்து வெளிக்காட்டுவதற்கான இதை வந்து அதை பழகிக்குது. அதே ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விலங்குகிட்ட போய் நின்னீங்கன்னா அது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுமா? பண்ணாது. சோ அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து நம்ம அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. சோ இங்க வந்து உங்களுடைய கேள்வி வந்து மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வரையறைக்கு உட்பட்டு சில எக்ஸ்ட்ரா அடிஷனலான சில சக்தியை வந்து அவர் கொடுக்கிறாரு. அது எதுக்கு அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஆன்மீக இதுல முன்னேற்றத்திற்கான முயற்சிக்காக நீங்க எடுத்துக்கொள்வதற்கான அந்த பலம் வந்து அதுல அதிகப்படியாக இருக்கிறது. ஆனா மனிதர்கள் எல்லோரும் இறைவன் வந்து எல்லா மனிதர்களுக்கும் அதை கொடுத்திருக்காரு. ஆனா மனிதர்கள் எல்லோரும் அதை வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க? வெறும் இந்த உலக தேவைகளுக்கான முயற்சிகளுக்கு மட்டும்தானே அதை அவங்க அந்த எனர்ஜியை பயன்படுத்துறாங்க.
வேலை தேடுறது, படிக்கிறது, இதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு. காரணம் வந்து நம்ம நிறைய பொருள் தேடணும் அப்படின்ற இதுக்கு தான் பின்னால அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு வந்து அது எனர்ஜி ஃபுல்லா பண்றாங்க. ஆனாலும் ஒரு எல்லையை கடந்து அதை வந்து அதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ உதாரணமா நம்மளுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாவும் நம்மளுக்கு வந்து வாழ்வதற்கான ஆதார அடிப்படை ஆதாரம் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஓகே, அதோட சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கான முயற்சிக்கு போகணும் ஒரு மனிதனும். ஆனா எந்த மனிதனாவது அப்படி போறாங்களா? எல்லை இல்லாம முடிஞ்சா பணம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா சாகர வரலும் அது பணத்தை சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க நான் ஸ்டாப்பா. சோ இந்த மாதிரி தேவைகளுக்கு தான் மேக்சிமம் அளவுக்கு மேல அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆகவே இங்க வந்து இறைவன் வந்து மனிதர்களுக்கு இந்த விசேஷமான ஒரு எல்லைக்கு உட்பட்ட வரையிலும் அதை வந்து பயன்படுத்துகின்ற ஒரு ஆற்றலை மனிதர்களுக்கு கொடுக்கிறது என்பது இந்த உலகாதி விஷயங்களுக்கும் அதுக்கு ஸ்பெஷலான முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்தணும். ஆனாலும் அதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதுக்கு ஓரளவுக்கு அதை வந்து நீங்க தேவைகளுக்கு ஏற்ப அந்த அளவுக்கு உட்பட்ட போதும் என்ற அந்த நிலை வரை வரணும், அதுக்காக நீங்க பயன்படுத்தணும். ஆனால் இங்க இது முக்கியமா எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, ஏன்னா மனிதர்களால் மட்டும்தான் இந்த 6ல இருந்து 7க்கு போகின்ற அந்த இது நிலை கிடைக்கிறது. அதற்கான முயற்சிக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த பலத்தை மனதனுடைய விரிவாக்கத்துக்கு அதை பயன்படுத்த வேண்டும். மனதனுடைய விரிவாக்கத்துக்கு அதை பயன்படுத்தலைன்னா அவர் கொடுத்து அது எல்லாமே வேஸ்ட் தான். அப்போ இங்க வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அதை பயன்படுத்துவதற்காக தான் விசேஷமா அவர் கொடுத்திருக்காரு ஒழிய மற்ற உயிர்களை போல இந்த உணவு, அதாவது உடல் சார்ந்த 5 புலன்கள் சார்ந்த தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்காக அவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மனிதர்களுக்கு கொடுக்கல. அதற்கும் உண்டு. ஆனாலும் அதுல மெயினா ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் அதை கொடுக்கிறாரு. அதை பயன்படுத்தி நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைன்னா எந்த எல்லை வரலும் போவீங்க அந்த எல்லைக்கு வரலும் பயன்படுத்தலாம். அதுக்கு மேல அவரே கொடுப்பாரு. எவ்வளவு தூரத்துக்கு போவீங்க? கேட்டு வரல தானே போவீங்க. கேட்டை திறந்து உள்ள கூப்பிடுறதுக்கு அதுக்கு அப்புறம் அவர் ஸ்பெஷல் இது கொடுக்கணும். அவர் கிரேஸ் மோட்சமும் குரு கிருப்பா. சோ மோட்சத்தை அடைவது தான் மனிதனுடைய லட்சியம். அதுக்காக தான் அந்த முயற்சிக்கான. ஆனா நீங்க வந்து மோட்சத்தை வந்து நீங்க உங்க முயற்சினால பெற முடியாதுன்றது 100க்கு 100 தெளிவா சொல்லப்பட்டுருச்சு. அங்க வந்து அங்க ஸ்பெஷலா அவருடைய கிருப்பா வந்து அங்க வேணும். இங்க அவர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்பெஷல் இது வந்து பவர் வந்து மனிதர்கள் எல்லாரும் கொடுத்தது வந்து கிருப்பா இல்ல. அது எல்லாருக்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு. எல்லா மனிதர்களுக்கும் அதுக்கான மைண்டு, பிசிக்கல் பாடி, இதெல்லாமே அவர் கொடுத்த ஸ்பெஷல் பவர் தான். இந்த பாடியினுடைய அமைப்பு, மனதினுடைய இது, அறிவினுடைய விரிவாக்கம், இது எல்லாமே அந்த ஸ்பெஷல் இதுக்குள்ளார அடங்கும். ஆனா அது எல்லாமே மனிதர்கள் இந்த உடலுக்கும் சரி மனதையும் சரி இந்த உலகாதி விஷயங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க. ஸோ ஆனா எதுக்கு வந்து உண்மையிலேயே அவர் கொடுத்திருக்காருன்னா இந்த உடலையும் மனதையும் எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஆற்றலை வந்து பயன்படுத்தி மனதை எப்படி வழி நடத்துறது. ஆற்றல் என்பது சுத்தியும் இரும்பும்லாம் கொடுக்கறது இல்லை. மனதிற்கும் அறிவுக்கும் அந்த ஆற்றலை கொடுத்திருக்காரு. எப்படி அதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும். அப்ப எதுக்காக பயன்படுத்தணும்? முக்கியமா ஆன்மீக அந்த உயர்நிலையை அடைவதற்காகத்தான் அதை வந்து கொடுத்து யாரெல்லாம் அதுக்கான முயற்சி கரெக்டா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி என்பது ஆன்மீக முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனோடு எந்த அளவு சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது கூட அந்த ஆயுதம் அதற்குரிய அந்த பர்ஃபெக்ஷனோடு இருந்தாதான் அந்த ஆயுதத்தால அந்த வேலையை பண்ணி முடியும். அப்போ அந்த அளவுக்கு அந்த பர்ஃபெக்ஷனான அந்த இதை வந்து அறிவு வந்து கூர்மையாக்கி நம்ம வந்து இறைவனை நோக்கி போவதற்கான இதை வந்து நம்ம அதை செய்யணும். அந்த அறிவு தான் அவர் வந்து ஸ்பெஷலா கொடுத்திருக்க அந்த ஆற்றல் என்பது. சரிதானையா? சரிங்க, ரொம்ப தெளிவா இருக்கியா. ரொம்ப விஷயம் அதான் இது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கியா. ஏன்னா உங்களுடைய முதல் வகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் நீங்க சப்ஸ்டன்ஸை பத்தி பேசிட்டு இருந்தீங்க.
அது என்ன மாதிரி ம். விசேஷமா அவரு அந்த சுய கட்டுப்பாட்டை இழந்து கொடுக்குறாரு அப்படின்றது போது இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அது அது வந்து பெரிய ஒரு விசேஷம். அதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா நிச்சயமா அந்த பாதையில அவங்க அந்த கதவு வரைக்கும் அந்த கேட் வரைக்கும் போயிடலாம். அது மட்டும் உண்மை. ஆமா. அவர் அந்த ஆம். அதை கொடுத்திருக்காரு. அதுதான் பெரிய விசேஷம் ஐயா. சரிங்க ஆமா. சரிங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி. சிறப்பா இருக்கு.